தமிழகத்தை வெளிப்படையாக மத்திய அரசு மிரட்டுகிறது எனவும் அநீதி மற்றும் வெறுப்பின் முகமாக பாஜக மீண்டும் தன்னை நிரூபித்துள்ளது என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். முதலமைச்சரின் இந்த பதிவு குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது தமிழகத்துக்கு வரவேண்டிய PMC நிதியை மற்ற மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்த செய்திக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட 2152 கோடி நிதியை பிற மாநிலங்களுக்கு மத்திய அரசு பகிர்ந்தளித்ததாக ஒரு செய்தி வெளியாயிருந்தது. இதற்குத்தான் முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில தமிழகத்திற்கு எதிரான பாஜக அரசின் அநீதியான அணுகுமுறைக்கு எல்லையே இல்லை என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தேசிய கல்விக் கொள்கை திணிப்பு, மும்மொழி கொள்கையை தமிழக அரசு நிராகரித்ததற்காக தமிழக அரசை வெளிப்படையாகவே மத்திய அரசு மிரட்டல் விடுத்தது. இந்த சூழல்ல தமிழக மாணவர்களுக்கு வரவேண்டிய, தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு வரவேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை பிற மாநிலங்களுக்கு மத்திய அரசு பகிர்ந்தளித்ததற்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த செயல் வற்புறுத்தலுக்கு சற்றும் குறைவானது அல்ல என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக மாணவர்களின் உரிமைக்காக தமிழக அரசு தொடர்ந்து நிற்பதற்கான ஒரு வெளிப்படையாக தமிழகம் இப்போது தண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழகம் மற்றும் தமிழக மக்கள் மீதான அநீதி மற்றும் வெறுப்பின் முகமாக பாஜக அரசு இருக்கிறது என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது என்றும் அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.